வெல்கம் பேக் டு பைபிள் வித் சாம். இந்த நாளிலும் கூட பயப்படாதே என்ற தலைப்பின் கீழாய் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய வேத வசனம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டு இருக்கிறது? ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் வாழ்க்கையிலே தேவன் தரிசனமாகி பயப்படாதே என்று அறிவிக்கிறார். ஈசாக்கு எந்த பாதையின் வழியாய் கடந்து போனார்? வேதாகமம் முந்தின வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களுக்கு பின்பதாக ஒரு மகா பஞ்சம் உண்டாயிற்று. அக்காலங்களிலே ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்காய் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பின்பதாக அவனுடைய ஆஸ்தி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்திருப்பதையும் வேதம் பதிவு செய்கிறது. இதை பார்த்த அந்த ஊரார் அவனை இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேறு இடத்திற்கு செல்லுங்கள் என்று அவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தையும் நாம் பார்க்கக்கூடும். வேதம் பின்பு சொல்லுகிறது, அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகள், கிணறுகள், பெலிஸ்தியர்கள் அதை மூடி போட்டிருந்தார்கள். இவன் மீண்டுமாய் அவைகளை புதுப்பிக்கிறான். புதுப்பிக்கும் போது பின்பு அந்த ஜனங்கள் வந்து அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணி அதை அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், ஏசேக்கை பார்க்கிறோம், சித்னா பார்க்கிறோம். மூன்றாவதாய் அவன் ஊழியக்காரர்கள் துறவை வெட்டுகிறார்கள், தண்ணீர் பார்க்கிறார்கள். அந்த இடத்திற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டு தேவன் இங்கே நம்மை பெருக பண்ணுவார் என்று சொல்லுகிறார். ஆம், அந்த ராத்திரியிலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி இவ்விதமாய் சொல்லுகிறார். முதலாவது காரியம், பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இரண்டாவது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். மூன்றாவது காரியம், அவர் நம் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்கின்ற தேவன். இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையிலையும் ஒரு வறட்சியின் பாதையில போகிறீர்களா? பிறர் உங்களோடு கூட வாக்குவாதம் செய்து கொண்டு இருக்கிறார்களா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் அவைகளை தேவனாகிய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது, வாக்குவாதம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் உங்களோடு கூட நின்று உங்களுக்கான யுத்தத்தை அவர் நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களையும் உங்கள் சந்ததியும் பெருக பண்ணுவார். இந்த தேவனை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.